டொனால்ட் ட்ரம்ப் எல்லா பிரச்சனைகளுக்கும் ஆரம்பிச்சு விட்டு வரதுரா இவரை பார்க்கலாமா? இவர் வெனிசுவேலா மாடலை ஈரானோடு கம்பேர் பண்ணி பேசியிருக்காரு. வெனிசுவேலாவில் என்னென்ன பண்ணாங்க? நிக்கோலஸ் மதுரை தூக்குனால அட்டாக் பண்ணிட்டு, அதே போல இப்போ என்ன பண்ணாங்க? ஈரானில் ஆளை கிட்னாப்லாம் பண்ணல, சிறை பிடிச்சா வரல, சாவடிச்சிட்டாங்க. சுப்ரீம் லீடரை பற்றி தான் சொல்லிட்டு இருக்கேன். ட்ரம்ப் இப்போ என்ன சொல்லியிருக்காப்புல, நாங்கள் வெனிசுவேலா பண்ணுறது இருக்கல ஆப்ரேஷனு, அது ஆக்சுவலாக பர்ஃபெக்டான சினாரியோ, அதை அவ்வளோ தூரம் கச்சிதமாக எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தோம். கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் ஈரான்லேயே இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. எங்களுக்கு இப்போ பெரிய வாய்ப்பு ஏற்பட்டிருக்கு ஈரானில் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது ரெஜிம் சேஞ்சு. நிக்கோலஸ் மதுரை தூக்கினாலே போதும், நமக்கு தலைவலி அவர் தான், வேற யார் இந்த சீட்டுக்கு வந்துடும் அதிபராக, நம்ம சொல்றதை கேட்பாங்க அப்படின்னு நினச்சாங்க. அங்கே அடித்தாங்க. இப்போ ஈரான்லேயும் இதே மாதிரி தான், நமக்கு அந்த ரெஜிம் தான் தலைவலியே. சுப்ரீம் லீடரை தூக்கியாச்சு, அடுத்து 48 பேருக்கு மேலே போட்டாச்சு முக்கியமான கவர்மெண்ட் ஃபிகர்ஸை. இதை தாண்டி இன்னும் புதுசாக என்ன அப்பாயின் பண்ணுற அவங்களே போடுவன்ற மாதிரி தான் அவர் இங்கே சூழல் வச்சிருக்க மாதிரி இருக்கு. மறைமுகமாக ஆப்ரேஷன் எபிக் ஃபியூரி இருக்குல்ல, இது இந்த உலகம் இது வரைக்கும் பார்க்காத ஒரு ஆப்ரேஷன். அந்தளவுக்கு நாங்கள் இறங்கி மூலா முடுக்கலையும் தேடி எதிரிகளை தூக்கிட்டு இருக்கோம். அமெரிக்கா பணக்கார நாடு மட்டும் கிடையாது, மிலிட்ரி பவரில் தி மோஸ்ட் பவர்ஃபுல்லாக இருக்கிற நாடு. அங்கே பெருமை பேசுகிறாரு, மோஸ்ட் பவர்ஃபுல்லாக இருக்கிற ஒரு நாடு. நாங்கள் மிலிட்ரியை எப்போவுமே நல்ல காரணங்களுக்காக மட்டும்தான் பயன்படுத்துவோம். அதை தான் இப்பயும் பண்ணிக்கிட்டு இருக்கிறதா தனக்கு தனி சர்டிஃபிகேட்டும் கொடுத்துருக்காரு டொனால்ட் ட்ரம்ப்.